ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் அசைவ விருந்து. இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் அசைவ விருந்தில் ஒரு சூப்பரான எறா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லா சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோலியே இருக்கட்டும். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இது நல்லா வறுப்பட்டு லைட்டாக வாசனை வரும்போது நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூலானோடனே ஒரு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன பிறகு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வதக்கணும்னா தக்காளி சட்டுன்னு வதங்கி வந்துடும். இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே தனியாத்தூள் 1 டீஸ்பூன். ஆல்ரெடி நம்ம எல்லாமே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இது எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறா எடுத்திருக்கேன். இந்த இறால் பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் குடல் அழுக்கெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இறால் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலா கூடவே. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பைசஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய இன்னொரு சேனலில் பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு நம்ம சப்பாத்தி பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த கிரேவி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயில் வந்த பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு இறா நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இறால்லாம் வெந்து வந்த பிறகு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவும் அருமையான சூப்பரான கிரேவி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளே வீட்டில் இது மசாலா அரைச்சி செய்கிறதால இதோடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.